அன்றைய வாசகம் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க தேவை என்று ஏற்பட்டுள்ளது. இயற்கை அன்னை மடியில் பிறந்து வளர்ந்த முதல் குழந்தை தாவரம் தானே, அது இல்லாம செய்யலாமா? கூடவே கூடாது. மரங்கள் தான் ஆக்சிஜன் தொழிற்சாலை என்பது நான் அறிந்தது அல்லவா? மரங்கள் காற்றினை தூய்மைப்படுத்துகின்றன, மேலும் நிழலை தருகின்றன. நிலவின் அருமை வெயிலுக்கு தெரியும் என்பது பழமொழி. வெப்பம் அதிகமான இருக்க காரணம் என்ன? நாம் மரம் வெட்டினால் நிழல் இல்லாம போனதுதான். மரங்கள் மண் அரிப்பை தடுக்கின்றன, மேலும் நிலத்தடி நீர் அமைய உதவுகின்றன. நீர் ஆவியாகி மேகமாகி மழை பெய்ய உதவி செய்வது மரங்கள். மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. எனவே இயற்கையின் வழியில் செல்வோம். மரங்களையும் பயனுள்ள செடி கொடிகளையும் வளர்ப்போம். பயன் பெறுவோம். பசுமை பாரதத்தை உருவாக்குவோம். இயற்கையை நாம் நேசித்தால் இயற்கை நம்மளை நேசிக்கும். மனிதன் மரம்தான். மனிதர் மரம் வளர்க்கவே மரம்தான்.